தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டுமென வாளேந்தி போராடியவர்கள் தமிழ்நாட்டு மன்னர்களும் வீரர்களும் தான். அதுவும் தெற்கு சீமை தலைமை தாங்கியது. மாமன்னர் நெல்கட்டுஞ்சேவல் பூலித்தேவர் களக்காடு போர்க்களத்திலும் வாசுதேவநல்லூர் போர்க்களத்திலும் பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்தார். கடைசி போரில் சங்கரங்கோயில் ஆலயத்துக்குள்ளே சென்றவர் திரும்ப வெளியே வரவே இல்லை. இன்று வரை அது மர்மமாகவே இருக்கிறது. அந்த பூலித்தேவர் மன்னருக்கு முதலில் தமிழ்நாட்டில் சிலை வைத்தவன் அடியேன். நானும் என் தம்பி ரவிச்சந்திரனும் மணிமண்டபம் கட்டி பூலித்தேவர் சிலையை நாங்கள் நிறுவினோம். அதுக்கு சற்று சில ஆண்டுகளுக்கு பின்னர் பாஞ்சாலங்குறிச்சியிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையரை எதிர்த்து போர்க்களம் கண்டார். பீரங்கிகள் ஏராளமாக வந்து தாக்கியதில் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டு புதுக்கோட்டை தொண்டைமானால் காட்டிக் கொடுக்கப்பட்டு கட்டபொம்மன் கயத்தாற்றிலே தூக்கிலிடப்பட்டார். இந்த போர்களில் அத்தனை சமூக தலைவர்களும் பங்கேற்றார்கள். ஒண்டி வீரன், அருந்ததியர் குலத்திலே பிறந்த ஒண்டி வீரன் பூலித்தேவரின் சேனாதிபதியாக இருந்தான். வெண்ணி காலாடி, தேவேந்திர சமூகத்தைச் சேர்ந்த வெண்ணி காலாடி, அவன் குடல் கிளிபட்டு கீழே கிடந்த போது எடுத்து போட்டுக்கொண்டு யுத்தம் செய்தார். என் தம்பி என்று பூலித்தேவர் அடைத்துக் கொண்டார். கட்டபொம்மன் படையில் வீரன் வெள்ளையத்தேவனும் வீரன் சுந்தரலிங்கமும் ஒட்டிப்பகடையும் கட்டக்கற்பனும் இருந்து போரிட்டார்கள். அதே காலகட்டத்தை அடுத்துத்தான் கட்டாளங்குளத்திலே மாவீரன் அழகுமுத்துக்கோன் தோன்றினார். மற்ற மன்னர்களுக்கு ஏற்பட்ட முடிவை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவர் வெள்ளையரை எதிர்த்து, வெள்ளை படைகளை எதிர்த்து போர்க்களத்திலே தொடர்ந்து உறுதியாக நின்று கடைசியில் வீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டார். அந்த வீரன் அழகுமுத்துக்கோன் வீரம் செறிந்த வரலாறும் வெள்ளையரை எதிர்த்த வரலாறும், அதற்கு பின்னர் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை வெள்ளையை எதிர்த்து சுதேசி கப்பல் கம்பெனி நடத்தினார். வாஞ்சிநாதன் மணியாச்சிலே ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டான். அவன் செங்கோட்டையைச் சேர்ந்தவன். ஆக தென் மாவட்ட மக்கள், மன்னர்கள், பிறகு மருதுபாண்டியர்கள் சிவகங்கையிலே வெள்ளை எதிர்த்து போர்க்காலம் கண்டார்கள். முதலில் ஜெயித்தார்கள். 500 பேர் தூக்கிலிடப்பட்டார்கள். இந்த வீர வரலாறை நினைவூட்டுகிற போது வீரன் அழகுமுத்துக்கோன் அந்த வரிசையில் இருக்கிற முக்கியமான கட்டாளங்குளம் தலைவராவார். அவர் புகழ் வாழ்க. 269வது இந்த குரு பூஜை நாளில் வீரன் அழகுமுத்தோருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி அவர் கீர்த்தியும் புகழும் இந்த மாவீரர்கள் வரிசையில் எந்நாளும் தொடர்ந்து நிலைத்து நிற்கும். வாழ்க மாவீரன் மாமன்னன் அழகுமுத்துக்கோன் புகழ்.